வரும். பாருங்கள், வெளியில் இன்விசிபிளாக இந்த ஏணிப்படி முடிச்சு தெரியாது. நான் அடுத்தடுத்த கூடைகள் டுட்டோரியல் போடும்பொழுது இந்த ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போது இந்த கூடையில் நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், க்ளோஸ் அப்படியும் காமிக்கிறேன். நாட்டுக்குள்ளேயே வரும். இப்போ இதை எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு நாட்டை வந்து மடித்து லாஸ்ட்டாக முடிச்சிருக்க நாட்டிலேருந்து சென்டரில் ஒரு நாட்டை விட்டுட்டு 3வது நாட்டில் நம்ம சொருகணும். சிவன் கண் கூடை எப்போதுமே வந்து லெஃப்ட் சைடு ஒரு பக்கமும் ரைட் சைடு ஒரு பக்கமும் சொருகணும். எப்போதுமே நான் சொல்கிறேன், பிகினர்ஸ் ஆகட்டும், கூடை பின்னி பழகினவங்களாகட்டும், கூடையை திருப்பி சொருகாதீங்க. திருப்பி சொருகினீங்கன்னா கூடையுடைய வடிவம் மாறிடும். அதாவது அலண்டு போயிடும் கூடை. அந்த பாக்ஸ் டைப் நமக்கு கிடைக்காது. நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் கூடையை பின்னிட்டு நம்ம கூடையை திருப்பி சொருகினீங்கன்னா அந்த கூடையுடைய நீட்